அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 24ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்கிளைமர் தான் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னொரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் குறிப்பாக காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி சில மிஸ்டேக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி ஸ்டடிஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸில் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். 132 ரூபா கேன் பேஸு, 113 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 21% உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நம்ம இயரை மட்டும் சொல்கிறோம், குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சிஎன்ட் லிமிடெட் 1242 ரூபா கேன் பேஸு, 157 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2%, நெட் ப்ராஃபிட் 6% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ட்ரேடெண்ட் லிமிடெட் 31 ரூபா கேன் பேஸு, 140 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வேணால் 90% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் 680 ரூபா கேன் பேஸு, 267 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 11% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூடிஏ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 1416 ரூபா கேன் பேஸு, 254 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% இம்ப்ரூவ் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. பயாஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 959 ரூபா கேன் பேஸு, 4765 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 22% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பயாஸ் ஃபைனான்ஸ் இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 1794 ரூபா கேன் பேஸு, 594 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 14% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏசிசி லிமிடெட் 1890 ரூபா கேன் பேஸு, 375 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 17% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் வெறும் 4% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது நம்ம நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். நெஸ்ட்லே இந்தியா லிமிடெட் 2322 கோடி 22 ரூபா கேன் பேஸு, 659 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 6% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 12% டவுன் ஆகிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 747 கோடி ப்ராஃபிட். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுதான் அந்த டவுனு. மற்றபடி ரிசல்ட்டு ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க கம்பெனி. கோஃபார்ஜே லிமிடெட் 1676 ரூபா கேன் பேஸு, 356 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 56%, நெட் ப்ராஃபிட் 156% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கோஃபார்ஜே லிமிடெட் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இந்த பெரிய ரிசல்ட்டுக்கு. ஃபிலாடெக்ஸ் இந்தியா லிமிடெட் 57 ரூபா கேன் பேஸு, கிட்டத்தட்ட 41 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை. நெட் ப்ராஃபிட் மட்டும் 26% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதர் இன்கமும் கூடியிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நம்ம நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் 677 ரூபா கேன் பேஸு, 118 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% டவுன் ஆகிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்தாலும் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டவுனாக தான் இருக்குது. ஆனந்தராஜ் லிமிடெட் 562 ரூபா கேன் பேஸு, 126 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 38% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். ஒராக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் 8939 ரூபா கேன் பேஸு, 642 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 4% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவான ரிசல்ட் தான். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் 19149 ரூபா கேன் பேஸு, 176 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 52% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 45 ரூபா கேன் பேஸு, 103 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 66% டவுன் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் டவுன் தான். கிராஸ் என்பிஏ 2.18 இருந்தது, 2.52 வந்திருக்கு. நெட் என்பிஏ 0.49 இருந்தது, 0.70 வந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரொம்ப வந்திருக்கு. ரிசல்ட்டும் இயராக ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு மோசமாக இருக்குது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸோட ரிசல்ட்டு. அடுத்த பேங்க் கனரா பேங்க் 3233 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 8% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 21% டவுன் ஆகிருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதனால தான் ரிசல்ட்டு பெரிய டவுன் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 2.94, இப்போ பார்த்திங்கன்னா 2.69 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.70, இப்போ பார்த்திங்கன்னா 0.63 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்குது இயரில். இந்தியன் பேங்க் 652 ரூபா கேன் பேஸு, 2277 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 12% டவுனாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்தாலும் நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. ஃபைனான்ஷியல் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதர் இன்கமும் குறைஞ்சிருக்கு. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 3.09 இருந்தது, இப்போ 3.01 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.29 இருந்தது, 19 இருந்தது.
0.18 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் 2277 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க், மோத்திலால் ஒஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 905 ரூபா கேன் பேஸு 1163 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 32% வந்திருக்கு. அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை மோத்திலால் ஒஸ்வால் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பங்கு எஸ்ஆர்எஃப் லிமிடெட் 3150 ரூபா கேன் பேஸு 432 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 71% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு இயர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 4 ரூபா தராங்க. கேன் பேஸுக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது. ரெக்கவரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2025. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல். வெஸ்ட் லைஃப் ஃபுட்வேல் லிமிடெட் 776 ரூபா கேன் பேஸு 1,73,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 62% டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் உயர்ந்தாலும் நெட் ப்ராஃபிட் பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் டவுனாக இருக்குது. அதேமாதிரி 75 பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கேன் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கவரி சீட் வந்து 4 ஆகஸ்ட் 2025. சிக்டா வந்து ரெஸ்டாரண்ட். ஜிண்டல் பாலிஃப்ளேம்ஸ் லிமிடெட் 599 ரூபா கேன் பேஸ் 5 ரூபா 90 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. ரெக்கவரி பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சிக்டா வந்து பேக்கேஜிங். ஆர்இசி லிமிடெட் 404 ரூபா கேன் பேஸ் 4466 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 29% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 4 ரூபா 60 பைசா தராங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் டிவிடெண்டு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கவரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 இதுக்கு முன்னாடி ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் ஃபைனல் டிவிடெண்டு. அது அனௌன்ஸ் பண்ணி 2 மாதம் மேலே ஆகிட்டு 2 ரூபா 60 பைசா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதற்கான ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்டு. இன்றைக்கே ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வச்சுட்டாங்க 1 அந்த ஃபைனல் டிவிடெண்டு 2 ரூபா 60 பைசாவுக்கு மட்டும் ரெக்கார்டு வந்து 14 ஆகஸ்ட்னு வச்சுருக்காங்க. அது முதலே அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்டு. காரணம் வந்து அது வந்து ஃபைனல் டிவிடெண்டு. ஸோ ஏஜிஎம் அப்ரூவலுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏஜிஎம் அப்ரூவல் கிடைச்சதும் அதை கொடுப்பாங்க. அதனால தான் 14 ஆகஸ்ட்னு மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட் 491 ரூபா கன் பேஸு 168 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. டிவிடெண்டாக 1 ரூபாயும் தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% வருது. ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சாரி. ஓமேக்ஸ் ஆட்டோஸ் லிமிடெட் 110 ரூபா கன் பேஸு 7 கோடியே 14 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 169% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். டிவிடெண்டாக 2 ரூபா பைசா தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 2.25%. ரெக்கவரி வந்து 22 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 1375 ரூபா கேன் பேஸு 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ஸ்பிட் ஆனதுக்கப்புறம் போனஸும் தராங்க 3:2. ஸோ நீங்கள் 2 ஸ்டாக் வச்சுருந்தா உங்களுக்கு 3 ஸ்டாக் போனஸாக தருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 மாறும். 2 ஸ்டாக்குக்கு 3 ஸ்டாக் போனஸு. டோட்டலாக ஒரு ஸ்டாக்கை வந்து 5 ஸ்டாக்காக மாறிடும். செக்டர் பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெக்கவரி வந்து இன்னும் வெளிவரல. கரூர் வைஸ்யா பேங்க் லிமிடெட் 270 ரூபா கன் பேஸு 521 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 12%, நெட் ப்ராஃபிட் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல டீசெண்டான ரிசல்ட் தான். கிராஸ் என்பிஏ 0.76 இருந்தது, 0.66 கொடுத்துருக்காங்க. நெட் என்பிஏ 0.20 இருந்தது, 0.19 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான நல்ல ரிசல்ட்டை கரூர் வைஸ்யா பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட போனஸ் தருவோன்னு சொன்னாங்க. போனஸும் தராங்க. பட் பெரிய போனஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன போனஸ். 1:5 போனஸ் தராங்க. அதாவது நீங்கள் 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தருவாங்க. 10 வச்சுருந்தா 2. ஸோ ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதற்கான ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2025 இந்த போனஸ்க்கான ரெக்கவரி. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். முரோயி ஆர்கனைசேஷன் லிமிடெட் 89 பைசா கேன் பேஸு ஒரு பெனி ஸ்டாக்கு, ரிஸ்கான ஸ்டாக் கூட. இவங்க ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:10. அதாவது 10 ஸ்டாக் வச்சுருந்தா 1 ஸ்டாக் போனஸாக தருவாங்க. அதற்கான ரெக்கவரி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 29 ஜூலை தான் ரெக்கவரி. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 130 ரூபா கேன் பேஸு 25 ஜூலையில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்புன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். சுதர்சன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 1235 ரூபா கேன் பேஸு 25 ஜூலையில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 60 பைசா டிவிடெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 ரூபாயும் தந்திருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். செக்டர் வந்து டை அண்ட் பிக்மெண்ட்ஸ். விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரியன்ட் 408 ரூபா கேன் பேஸு 28 ஜூலையில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் 1 ரூபா பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். சொனட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் 427 ரூபா கேன் பேஸு 30 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. 4 ரூபா 40 பைசா ஆல்ரெடி டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில். ஸோ இது 2 டிவிடெண்டாக இருக்கும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்.
ஆல் டிஜி டெக் லிமிடெட் 981 ரூபா காண்பிது. இன்னும் 30 ஜூலையில் போர்டு மீட்டிங். அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டாக வந்து பிஸ்னஸ் ப்ராசஸிங் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக, அது பண்ணுறாங்க. 30 ரூபா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க நவம்பரில். ஜூலையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரி தருவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நான் பார்க்குறது பிரேம்கோ குளோபல் லிமிடெட் 438 ரூபா கான்பேஸு. 30 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 2 ரூபா தந்திருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன தராங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். செக்டாக வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு. ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 178 ரூபா கான்பேஸு. இவங்களும் 30 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 20 பைசா ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 டிவிடெண்டாக இருக்கும். செக்டாக வந்து ஸ்டாக் புக்கிங். ஸ்டீல் காஸ்ட் லிமிடெட் 1218 ரூபா கான்பேஸு. 31 ஜூலை போர்டு மீட்டிங்கில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண அதுக்கான ரெக்கார்ட் வந்து 8 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டாக வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. 2 ரூபா 70 பைசா இந்த ஜூலையில் கொடுக்குறாங்க. ஸோ மேற்கொண்டு டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. டாக்டர் லல் பத் லேப்ஸ் லிமிடெட் 3091 ரூபா கான்பேஸு. 31 ஜூலை போர்டு மீட்டிங்கில் இருக்குது. அதில் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் 6 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. அதுவும் 6 ரூபா தான் தந்துட்டுருக்காங்க ரெகுலராக. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். சிம்ஃபனி லிமிடெட் 1127 ரூபா கான்பேஸு. ஆகஸ்ட் 1 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ் 8 ரூபா ஜூலையில் ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு டிவிடெண்ட் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ஃபனி லிமிடெட். அரவிந்த் ஃபார்மா லிமிடெட் கான்பேஸ் 1117 4 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் 1 ரூபா பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் 22 ரூபா கான்பேஸு. 48 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. யார் கொடுத்தாங்கிறத மென்ஷன் பண்ண முடியாது, அது செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 398 563 கோடி ப்ராஃபிட் ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து நிறைய கிளைண்ட்டு, அதோட மொத்த மதிப்பு தான் 563 கோடி. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 40 கோடியே 19 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தது. சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட். என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் 276 ரூபா கான்பேஸு. 221 கோடியே 26 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தது. BWSSB, அதாவது பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 402 ரூபா கான்பேஸு. 10 கோடி 5 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் SSPED, கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷா. BL கஷ்யப் அண்ட் சன்ஸ் 152 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது எம்பசி டெவலப்மெண்ட் லிமிடெட். ஓரியண்டல் லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 170 ரூபா கான்பேஸு. 5 கோடி 87 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தது. ICF சென்னை. லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் LNT 3478 ரூபா கான்பேஸு. ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது மதிப்பு 2500 கோடிலேருந்து 5000 கோடி. ஸோ கொடுத்தது ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அது போக ஒரு வெளிநாட்டு கம்பெனி கொடுத்துருப்பாங்க. டோட்டல் மதிப்பு தான் இந்த லார்ஜோட மதிப்பு 2500லேருந்து 5000 கோடிக்குள்ளே. கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 78 ரூபா கான்பேஸு. $2,21,000 ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இன்ஜர்சோல் ரேண்ட் இண்டஸ்ட்ரியல் USA இங்கு, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. நம்ம இந்தியாவில் இருக்குது இந்த கம்பெனி. அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. BEML லிமிடெட் 4298 ரூபா கான்பேஸு. 293 கோடியே 82 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. வாட்டெக் வபாக் லிமிடெட் 1640 ரூபா கான்பேஸு. 2332 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் முடியும். சில முக்கியமான ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், பஜாஜ் ஃபின்சர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், ஷிப்லா லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், பேங்க் ஆஃப் பரோடா, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன். இவங்களாம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது போல் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களே ஒருவன். நன்றி, வணக்கம்.